ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவோம் ஆஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக தோஷங்கள் விளக்கும் பரிக்கல் நரசிம்மர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1800 ஆண்டுகள் பழமையான பரிக்கல் தலம் மிகச்சிறந்த பிரார்த்தனை தலமாகும். இந்தியாவிலேயே இந்த தலத்தில் மட்டுமே நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாரும் ஆலிங்கனம் செய்தபடி உள்ளனர். நடுநாட்டு வைணவ தலங்களில் பரிக்கல் தலம் தனித்துவம் கொண்டது. பரிக்கல் ஆலய கருவறைக்குள் ஸ்ரீ வியாசரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர் உள்ளார். உலகிலேயே இரட்டை ஆஞ்சநேயர் உள்ள ஒரே சன்னதி இந்த ஆலயத்தில் உள்ளது. இந்த தலத்தில் லட்சுமி நரசிம்மர் அனைத்து பிரிவு மக்களாலுமே குலதெய்வமாக கொண்டாடப்படுகிறார். பரிக்கல் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் அரை மைல் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலையில் கெடிலம்கோட் ரோட்டில் இருந்து இந்த கோவிலுக்கு செல்ல நிறைய பஸ் வசதி உள்ளது. விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லும் வழித்தடத்தில் சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இந்த தலம் உள்ளது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது என்ற முழு வழித்தடத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோவில் காலை 8 மணி முதல் 9 மணி வரை காலசாந்தி பூஜையும், 11 மணி முதல் 12 மணி வரை உச்சிக்கால பூஜையையும், இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை ராக்கால பூஜையும் நடைபெறும். இந்த தலத்தில் நீங்கள் 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்யலாம். இந்த தலத்தில் வருடத்தில் 12 மாதங்களிலுமே சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சித்திரையில் பிரம்மோற்சவம், வைகாசியில் நரசிம்ம ஜெயந்தி நடத்தப்படுகிறது. ஆந்திராவை சேர்ந்த பலர் இந்த தல நரசிம்மரை குலதெய்வமாக கொண்டாடுகிறார்கள். எனவே தெலுங்கு வருட பிறப்பு இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலேயே இந்த தலத்தில் மட்டுமே நரசிம்மரும் லக்ஷ்மி தாயாரும் ஆலிங்கனம் செய்தபடி உள்ளனர். திருமண தடை இருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் உடனடி பலன் கிடைக்கிறது. நரசிம்மரிடம் வேண்டிக் கொண்டவர்கள் இந்த தலத்தில் எண்ணெய், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, மஞ்சள், சந்தனம் ஆகியவை மூலம் அபிஷேகம் செய்யலாம். இந்த தலத்தில் செய்யப்படும் வழிபாடுகளால் நவகிரக தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுமே இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்வது குறிப்பிடத்தக்கது. வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி உள்ளார். ஸ்ரீரங்கத்திலுமே வரதராஜ பெருமாள் இதே அமைப்புடன் தான் உள்ளார். இந்த தலத்தின் புராண கால பெயர் பரகலா என்பதாகும். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர தினத்தன்று மாலையில் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.